ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ டுடே டாபிக் இஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை தான் அது. காசநோயின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நம்ம எல்லாமே ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஸோ ஓகே, இந்த டியூபர்குலோசிஸ் பத்தி யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? டியூபர்குலோசிஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? யாராச்சும்? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. எஸ்ண்ணா, ஆடியபிளா தான் இருக்கீங்க. ஓகேம்மா, ஓகே ஓகே. இல்லை, நான் பேசுறது கேக்குதான்னு கேட்டேன். இது ஒரு கிளாஸ் மாதிரி கொண்டு போக வேணாம், நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. டியூபர்குலோசிஸ் பத்தி ஐடியா இருக்கா? அண்ணா, டியூபர்குலோசிஸ்ன்றது நம்ம லங்ல மட்டும் இல்லாம எந்த ஆர்கன்ல என்ன பார்ட்ல வேணா வருதுதானேண்ணா? ஓகே ஐஸ்மா, எல்லா பார்ட்லயும் வரும். வேற ஏதாச்சும் பேசிக்கா? ஆக்சுவலா டிபினா என்னன்னு கேக்குறேன். அதான் என்ன டிசீஸ்? ஓகே, பாக்டீரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்ண்ணா. எஸ், பாக்டீரியா கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, பாக்டீரியால நிறைய டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கு. ஓகேங்களா? பாக்டீரியாவை பார்த்தோம் அப்படின்னா டூ டைப்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் பாக்டீரியா காமனா இருக்கும். ஒன்னு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, இன்னொன்னு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. எப்படி இதை கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ், முதல்ல பாக்டீரியா பத்தின ஒரு ஓவர்வியூ கிடைச்சாதான் நம்ம டியூபர்குலோசிஸ் பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பாக்டீரியாவை நம்ம ரெண்டு டைப்ஸா பிரிப்போம்னு சொன்னேன். ஒன்று கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, இன்னொன்று கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஏன் அதை கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பாக்டீரியால செல் வால் இருக்கும் இல்லையா, அதாவது செல் சுவர் இருக்கும் இல்லையா, அந்த செல் சுவர்ல ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா பெப்டிடோகிளைக்கன் லேயர். ஓகேங்களா? அப்போ பாக்டீரியாவோட செல் சுவர்ல ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு பெப்டிடோகிளைக்கன் லேயர் அப்படின்னு பேரு. அத நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம். திக் பெப்டிடோகிளைக்கன் லேயர், இன்னொன்னு தின் பெப்டிடோகிளைக்கன் லேயர். ஓகேங்களா? இப்போ இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பாத்தீங்க அப்படின்னா அதுல திக் பெப்டிடோகிளைக்கன் லேயர் இருக்கும். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால தின் பெப்டிடோகிளைக்கன் லேயர் இருக்கும். ஓகேங்களா? சொல்ல போனா கிராம் பாசிட்டிவ்ல கடினமா இருக்கும், இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் கிராம் நெகட்டிவ்ல. ஓகே, இப்போ இதை கிராம் பாசிட்டிவ்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிராம் ஸ்டீன் பண்ணி பார்ப்பாங்க லேப்ல. கிராம்ஸ்டீன் ஒன்று இருக்கு. அது கிராம்ஸ்டீன் பண்ணினாதான் நம்ம மைக்ரோஸ்கோப்ல பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது என்ன பாக்டீரியா அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா பாக்டீரியால நிறைய டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கு. நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு, நமக்கு தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு. ஸோ இது என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா, இன்ஃபெக்ஷன் காஸ் பண்றதுல இது என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிராம் ஸ்ட்ரெயின் பண்ணி பாக்குறச்ச அந்த பெப்டிடோகிளைக்கன் லேயர்ல நம்ம முதல்ல அந்த கிராம் ஸ்டெயின் ப்ரொசீஜரா நமக்கு வேணாம். ஒரு ஸ்டெயின் ஏதோ போடுறாங்க, அதுல ஒரு கலர் இருக்கக்கூடிய ஸ்டெயின், அந்த கலரை எடுத்துக்கிச்சுன்னு பாருங்களேன். அந்த கலரை எடுத்துக்கிச்சுன்னா அது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கலர் எடுத்துக்கலன்னா அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாவை டூ டைப்ஸா பிரிப்பாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பாக்டீரியால நிறைய டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கு. இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா யாருக்காச்சும் தெரியுமா? ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியானா? வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியா. ஓகே, நான் கேட்ட கொஸ்டின் இது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் கிராம் பாசிட்டிவா கிராம் நெகட்டிவா? ஆசிட் ஃபாஸ்ட், ஆசிட் ஃபாஸ்ட் கரெக்ட். கிராம் பாசிட்டிவா கிராம் நெகட்டிவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் நம்ம லாஸ்ட் சொல்லலாம். இப்போ இந்த பாசிட்டிவாண்ணா? பாக்டீரியா என்ன, சொல்லுங்க சொல்லுங்க. கிராம் பாசிட்டிவ். எஸ், கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. எப்படி கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு சொல்றீங்க? அது தெரியலையே. ஓகே, லாஸ்டா சொல்றேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியானா கிராம் ஸ்டெயின் ஊத்தும் போது அந்த கலரை எடுத்துக்கும். எப்படி எடுத்துக்குது? அதுல திக் பெப்டிடோகிளைக்கன் லேயர் இருக்கு. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியானா கலரை எடுத்துக்காது, ஏன்னா அதுல தின் பெப்டிடோகிளைக்கன் லேயர் இருக்கு. ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா போதும். இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாத்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியா. ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியா பாக்டீரியா ஃபேமிலிலேயே
ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெயின் காமன் பாக்டீரியா எது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது தவிர வேற என்ன இருக்கு? மைக்கோபாக்டீரியம் லெப்ரேன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அது லெப்ரசி காஸ் பண்றது. மைக்கோபாக்டீரியம் வந்து டியூபர்குலோசிஸ் காஸ் பண்றது. ஓகேங்களா, ஓகே ரைட். இப்போ நார்மலா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். மைக்கோபாக்டீரியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மைக்கோபாக்டீரியம் அப்படிங்கிறது மைக்கோபாக்டீரியா அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி. அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இருக்கு, ஏடிபிக்கல் மைக்கோபாக்டீரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷஸ் இருக்கு. அதுல ரொம்ப காமன் டிசீஸ் காஸ் பண்றது பாத்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான் அதிகமா டிசீஸ் காஸ் பண்ணும். ஓகேங்களா, ஓகே. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பாக்டீரியல் டிசீஸ். ரொம்ப சீரியஸா ஒரு சிம்டம்ஸோ இல்லைன்னா வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு என்ன சொல்றது அதிகமான உறுப்புகளை நான் அவங்க சொன்னாங்க இல்லையா, யுனிவர்சிட்டி ஸ்டார்டிங்ல சொன்னாங்க இல்லையா, எல்லா ஒரு உறுப்பை மட்டும் இல்ல, லங்ஸ் மட்டும் இல்ல, எல்லா ஆர்கன்ஸுமே பாதிக்கும். ஆக நம்ம பாக்டீரியா உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது எல்லா ஆர்கன்ஸையும் பாதிக்கக்கூடிய ரொம்ப ஒரு சீரியஸான டிசீஸ் தான் வந்து டியூபர்குலோசிஸ். ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து லைஃப் த்ரெட்டனிங் இன்ஃபெக்ஷனா கூட இது இருந்திருக்கு. சரிங்களா, இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல எப்படி வருது இல்ல, நமக்கு என்ன தெரிஞ்சா போதும்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எப்படி நம்ம உடம்புக்குள்ள பரவுது, அது உள்ள போய் எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, முதல்ல அது எங்க போகுது, இதை கியூர் பண்ண முடியுமா முடியாதா, இதை கியூர் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், லேப் டயக்னோசிஸ், லேப்ல வந்து என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இவ்வளவு தெரிஞ்சுட்டா நமக்கு போதும். ஓகே, ஜென்ரல் ஆடியன்ஸா இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ல வந்து முதல்ல டியூபர்குலோசிஸ் வந்து பாத்தீங்க, மைக்கோபாக்டீரியம்ல ரெண்டு இருக்கு நான் சொன்னேன் இல்லையா. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ஏடிபிக்கல் மைக்கோபாக்டீரியா இருக்கு. அதுல இன்னும் ஸ்பீஷஸ் நிறைய இருக்கு. ஓகே, இதுல டியூபர்குலோசிஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப காமன், ரொம்ப மோஸ்ட் காமன் எதுன்னு பாத்தீங்கன்னா பல்மனரி டியூபர்குலோசிஸ். பல்மனரி அப்படிங்கிறது என்ன? லங். ஓகேவா, அதாவது முதல்ல இது என்ன பண்ணும்னா அந்த பாக்டீரியா நுரையீரலை தான் பாதிக்கும். ஓகேங்களா, நுரையீரலை பாதிக்கும். அந்த நுரையீரல்ல இருந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எப்படின்னா இப்ப நுரையீரல் பாக்டீரியா போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? இருமல் வரும், அதிகமா இருமல் வரும், சளி வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம இருமும் போது அதிகமா இருமும் போது அதுல வந்து நிறைய ட்ராப்லெட்ஸ் வரும் இல்லையா, அந்த எச்சில் திவலைகள் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வெளியே அதிகமா வரும். அத ஒரு நார்மல் ஹெல்த்தி பர்சன் வந்து இன்ஹேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாக்டீரியம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பல்மனரி டியூபர்குலோசிஸ். எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ் அப்படின்னா லங்ஸ் தவிர மற்ற எல்லா இடத்துலயும் இந்த நோய் வந்து பரவதற்கான வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் பரவும்? ஸ்பிளீன்ல பரவும், கிட்னில பரவும், லிவர்ல பரவும், ஹெட்ல பரவும், ஸ்கின்ல கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஊண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆறாத காயம் வந்து ரொம்ப நாளா இருக்கு அந்த பேஷண்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மூலமா கூட இந்த பாக்டீரியா உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்கின்லயே வந்து அந்த பாக்டீரியா மல்டிபிள் ஆகி அதுல வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹெட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ். ஏதோ ஒரு ஆர்கன்ல, லங்ஸ் தவிர வேற எங்கேயோ ஒரு ஆர்கன்ல வந்து இந்த பாக்டீரியா வளர்ந்து நோய் காஸ் பண்ணுது அப்படின்னா அதை எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மிலியரி டியூபர்குலோசிஸ். மிலியரி டியூபர்குலோசிஸ் அப்படின்னா இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ஒண்ணு நமக்கு லங்ஸ்ல வரும், அப்படி இல்லைன்னா வேற எங்கேயோ ஒரு ஆர்கன்ஸ்ல வரும். ஓகேங்களா, மிலியரி அப்படின்னா உடம்புல எல்லா பக்கமும் வந்துருது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையுமே இந்த பாக்டீரியா வந்து பாதிப்படைய செய்யுது. ஓகேங்களா, இது வந்து லாஸ்ட் இந்த நம்ம கியூர் பண்ணாம இருப்பாங்கல்ல, இந்த பாக்டீரியா வந்து கூட மெடிசன் டாக்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா கூட நமக்கு வந்து கண்டுக்காம அதை எடுக்காம இருந்தோம் அப்படின்னா கடைசியில வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாமே பாதிக்கக்கூடியது வந்து இந்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ், அது வந்து ஹெட்ல வரக்கூடியது. ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் அப்படின்னா பாக்டீரியாவுக்கு வந்து நம்ம வந்து ட்ரக் கொடுப்போம் இல்லையா, நிறைய ட்ரக்ஸ் இருக்கு, பாக்டீரியல் ட்ரக்ஸ் இருக்கு, ஐசோனியாஸ்ட் இருக்கு, எத்தம்பியூட்டால் இருக்கு. காமனா நம்ம பாக்டீரியாக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய எரித்ரோமைசின், அசித்ரோமைசின் நிறைய இருக்கு. ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா சில பாக்டீரியா வந்து அந்த ட்ரக்கே வந்து எதிர்க்கக்கூடிய திறனுடையதா இருக்கும். எப்படின்னா இந்த ட்ரக் தான் நீ எனக்கு டெய்லி கொடுக்குற, இல்ல நான் வந்துச்சுன்னா எனக்கு இந்த ட்ரக்கை நீ கொடுத்துட்ற, அந்த ட்ரக்குக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தி நான் உருவாக்கிக்கிறேன். புரியுதுங்களா, அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கிட்டு அந்த ட்ரக்கையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததா அந்த பாக்டீரியா, சில பாக்டீரியாக்கள் உருவாயிடும். அந்த வகையில மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிதான். நீங்க ஒரே டேப்லெட் திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்கும் போது, இல்ல வந்து ஒரு 2 வீக்ஸ் டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க, டாக்டர் சொல்றாங்க 6 மந்த் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க, நீங்க 2 வீக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்ல நல்லா குணமாகிற மாதிரி தெரியுது, இதுக்கப்புறம் டேப்லெட் வேணாம்னு நினைக்கிறீங்க, நீங்க டேப்லெட்டே எடுத்துக்கிறது இல்லைன்னா அந்த டேப்லெட்டுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தியை அந்த பாக்டீரியா தனக்குள்ளே உருவாக்கிக்கும். அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ட், ட்ரக் ரெசிஸ்டன்ட்
ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் அதுவும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவா சீரியஸா மாறும். நீங்க அந்த ட்ரக் திரும்ப கொடுத்தா கூட அந்த பாக்டீரியா எடுத்துக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ஃபாலஜி. இந்த பாக்டீரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ராட் ஷேப்டா இருக்கும். ஓகேங்களா? ராட் ஷேப்டு பாக்டீரியம் 2 to 4 மைக்ரோமீட்டர் லென்த் இருக்கும். 0.2 to 0.5 மைக்ரோமீட்டர் வித் இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியான்னு சொன்னாங்க அவங்க. ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியா எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க சொன்னீங்க கிராம் பாக்டீரியாலே 2 டைப்ஸ் பாக்டீரியா தான் மெயினா இருக்கும். ஒன்னு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அதுக்கு கீழே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். கிராம் பாசிட்டிவ்னா திக் பெப்டிடோகிளைகன் லேயர் இருக்கும். கிராம் நெகட்டிவ்னா தின் பெப்டிடோகிளைகன் லேயர் இருக்கும். ஆசிட் ஃபாஸ்ட் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா எந்த பாக்டீரியாவுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெசிபிக் என்னன்னா இதுல ஆசிட் இருக்கும். என்ன ஆசிட் இருக்கும் அப்படின்னா மைக்காலிக் ஆசிட் இருக்கும். அது செல்ஸ் மற்ற எல்லா பாக்டீரியாலையும் பெப்டிடோகிளைகன் லேயர் இருக்கும். இங்க மைக்காலிக் ஆசிட் இருக்கும். இந்த மைக்காலிக் ஆசிட் இருக்கிறனால தான் இது நம்ம ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியான்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, எப்படி நம்ம டியூபர்குலோசிஸ் மற்றவங்களுக்கு பரவுது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேமிலியில ஒருத்தங்களுக்கு டியூபர்குலோசிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பிரைமரி லங்ஸ்ல பல்மரி டியூபர்குலோசிஸா இருக்கு. அவங்க வந்து இருமிக்கிட்டே இருக்காங்க. இருமிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸா இருக்கும் அப்படின்னா அந்த இருமல் வந்து ஏன்னா இது வந்து ஒரு காற்று மூலமாக பரவக்கூடிய நோய். கொரோனா மாதிரி தான் காற்று மூலமா பரவக்கூடிய ஒரு நோய். காற்றை வந்து நிறைய ஏர் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது இந்த பாக்டீரியா நமக்குள்ள போயிடும். சரிங்களா? அது மூலமா உள்ள போகலாம். வேற எது மூலமா போகலாம் அப்படின்னு மேக்சிமம் இதுதான். மேக்சிமம் வந்து பல்மரி டியூபர்குலோசிஸ் தான் மற்றவங்களுக்கு பரவும். மற்ற ஆர்கன்ஸ்ல இருக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸ்கின்ல இருக்கிறது, எலும்புல இருக்கிறது, ஸ்பிளீன் லிவர்ல இருக்கலாம் மேக்சிமம் மற்றவங்களுக்கு பரவாது. பரவது ரேர் தான். பட் எது அதிகமா பரவும் அப்படின்னா பல்மரி டியூபர்குலோசிஸ் தான் அதிகமா பரவும். சரிங்களா? அது உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நுரையீரல தான் ஃபர்ஸ்ட் உள்ள போகும். நம்ம லங்ஸ்குள்ள போயிட்டு அங்க இருந்து அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா ஆல்வியோலார் மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? மேக்ரோஃபேஜஸோட ஃபங்க்ஷன் என்ன யாராச்சும் சொல்ல முடியுமா? நம்ம உடம்புல மேக்ரோஃபேஜ் ஏன் இருக்கு? ஹலோ ஹலோ இருக்கீங்களா? இம்யூன் சிஸ்டத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது வந்து மேக்ரோஃபேஜோட ஒர்க்னா. ஓகே, எஸ். வேற இப்ப ஏதோ ஒரு ஆன்டிஜன் என்ன? ஃபாரின் பார்ட்டிகல். ஏதோ ஒரு ஆன்டிஜன், அது பாக்டீரியோ வைரஸோ ஏதோ அது உள்ள வந்துருச்ச உடனே என்ன ஆகும்? நம்ம உடம்பு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும்? அதுக்கு ஆன்டிஜனுக்கு எதிராக எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும்? இந்த தமிழ்ல செல் விழுங்குதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேகோசைட்டோசிஸ் தானே? பாகோசைட்டோசிஸ். அந்த செல் விழுங்குதல் என்னமா அர்த்தம்? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்துங்களேன், ஒரு ஒரு பாக்டீரியா அது வந்து நம்ம உடம்புல உள்ள வருது. அது வந்து ரொம்ப சீரியஸ் பாக்டீரியாலாம் இல்ல. சும்மா நார்மலா ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனோ இல்லைன்னா வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரியில வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம உடம்பால சரிப்படுத்திக்க முடியும். நம்ம இம்யூனிட்டி பவரே வந்து அந்த பாக்டீரியாவை கொன்னுடும். சரிங்களா? அந்த மாதிரி பாக்டீரியாவை என்ன பண்ணும்னா இந்த செல் வந்து போய் விழுங்கிடும். ஓகே, நீ என்ன உள்ள வர, இது என்னோட வீடு, நீ வரலாமா உள்ளன்னு சொல்லிட்டு, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், உள்ள விழுங்கிடும். உள்ள விழுந்தது அப்புறம் நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் ஆக்டிவ் ஆகும் இல்லையா? அவங்க சொன்னா இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் ஆக்டிவ் ஆகும்போது நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ், அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பாக்டீரியா செத்து போயிடும். ஓகே, இந்த டியூபர்குலோசிஸ் உள்ள போகுதுப்பா. இப்போ டியூபர்குலோசிஸ் உள்ள போயாச்சு, லங்குக்குள்ள அந்த டியூபர்குலோசிஸ் இருக்கு. இப்போ நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் கண்டிப்பா செயல்படும், ஆக்டிவ் ஆகும். கரெக்டா? எப்படி ஆக்டிவ் ஆகும்? என்ன பண்ணும்? நார்மல் பாக்டீரியா மாதிரி தான் நம்ம உடம்புல செயல்படுமா? இல்லைன்னா இது வந்து புது பாக்டீரியாவா இருக்கு, இதுக்கு நம்ம உடம்புல எப்படி நம்ம ஆக்டிவ் வேற மாதிரி செயல்படலாம் அப்படின்னு யோசிக்குமா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் உள்ள வந்துருச்சு. நம்ம உடம்புக்கு வந்து தெரியாது இது வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ஆனே தெரியாது. முதல்ல அது நார்மலா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? என்கிளஃப் பண்ணதானே பார்க்கும். ஹெல்ப் பண்ண பார்க்கும். கரெக்ட். எப்படி பண்ணும்? உள்ள வந்த உடனே ஏதோ ஒரு எதிரி வந்திருக்காரு, யாருன்னா தெரியாது, உள்ள போனா வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள போய் விழுங்க பார்க்கும். ஆனா இந்த டியூபர்குலோசிஸ் என்ன பண்ணும்னா முன்னாடியே யோசிச்சு வச்சிருக்கோம். நம்ம மத்த பாக்டீரியாக்கெல்லாம் சொல்லியிருக்கும் போல, அவன் வந்து உள்ள போன உடனே அவன் வந்து நம்மள என்ன பண்ணிடுவான், விழுங்கிடுவான், நீ கொஞ்சம் அவனுக்கு எதிராக ஒரு சக்தி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கும் போல. அதனால உள்ள வந்தவொடனே இது முதல்ல ஒரு யோசிச்சுட்டு வரும். நம்ம உள்ள வந்து நமக்கு எதிரி யாரு, நம்மள யாரோ ஒருத்தங்க விழுங்கிடுவாங்க, யாரு? மேக்ரோஃபேஜஸ். அவனை எப்படியாச்சும் அழிக்கணும், அழிச்சாதான் நம்ம இடத்துல நம்மளால உள்ள சர்வே ஆக முடியும், வாழ முடியும்னு சொல்லிட்டு உள்ள வந்த உடனே அவனோட எதிரியை முதல்ல அடிச்சிடும். அந்த எதிரி யாரு?
மேக்ரோஃபேஜஸ் எங்க இருக்கும்? லங்ஸ்ல இருக்கும். லங்ஸ்ல ஆல்வியோலர் மேக்ரோஃபேஜஸ் இருக்கும். அப்போ டிபி உள்ள வந்தான், டியூபர்குலோசிஸ் உள்ள வந்த உடனே அவனோட எதிரியை அழிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அது சந்தோஷமா அந்த உடம்புல எவ்வளவு நாள் வேணா வாழலாம், எவ்வளவு டிசீஸ் வேணா காசு பண்ணலாம்னு நினைச்சிட்டு அதை அழிச்சிடும். இப்ப மேக்ரோஃபேஜஸ் இல்ல உடம்புல என்ன ஆகும்? அது என்ன பண்ணும்? நம்ம உடம்புல எவ்வளவுதான் இம்யூனிட்டி, ஒருவேளை அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாயிடும் இல்லையா, ரெஸ்பான்ஸ் பண்ணவே முடியாது அந்த பேஷண்டால. அப்ப இம்யூனிட்டி கம்மியாயிடுச்சுன்னா பாக்டீரியாக்கு சந்தோஷம் தான், அது எவ்வளவு வேணா டிசீஸ் காஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். பாக்டீரியா வந்து இன்ஹேல், அதாவது ஏர் ட்ராப்லெட்ஸ் மூலமா உள்ள போகுது. நுரையீரல்ல போன உடனே அந்த மேக்ரோஃபேஜஸ் இன்ஃபெக்ட் பண்ணுது. இன்ஃபெக்ட் பண்ண உடனே இது அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருது. இவ்வளவுதான் பாக்டீரியா வந்து உள்ள போயிட்டு அதோட பேத்தோஜெனிசிஸ். புரியுதா? இதான் காசஸ் நான் முன்னாடி சொன்னதான். இதோட மெயின் காசஸ் என்னன்னா, காஃப் நம்ம இரும்புறது மூலமா, இந்த மூக்குல இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் சளி மூலமா வரலாம். அப்புறம் நம்ம பேசுறது, ஒருத்தவங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த எச்சி தெரிக்கும் இல்லையா, அவங்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கான்னு நமக்கு தெரியாது, மேபி இருந்தா கூட வெளியே சொல்ல மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட எச்சில் திவலை மூலமா உள்ள வரலாம். அப்படி இல்லைன்னா க்ளோஸ் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. அந்த க்ளோஸ் கான்டாக்ட் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கானா மேக்சிமம் இல்ல, பட் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகே, அந்த இன்ஃபெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் உனக்கு கேட்கறேன், எக்ஸாம்பிள், இந்த லேப் செக்டார்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, லேப்ல டாக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, டிபி பேஷண்ட்லாம் எப்பவுமே டாக்டர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கணும், கையால தொடணும், அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்ல லேப்ல வந்து சாம்பிள்ஸ் நிறைய ஸ்பூட்டம் வருது, இல்ல ஒரு பிளட் சாம்பிள் வருது, அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். இல்ல எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல வந்து டிபி பேஷண்ட் வருவாங்க, எக்ஸ்ரே எடுக்கணும். எல்லாருக்கும் அப்ப டியூபர்குலோசிஸ் உலகம் ஃபுல்லா பரவிடணுமே, ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லாருக்கும், எல்லா டாக்டர்ஸ்க்கும் டியூபர்குலோசிஸ் வந்துடணுமே, ஏன் வரல? எல்லா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ்க்கும் டியூபர்குலோசிஸ் வந்துடணும், எல்லா ரேடியாலஜி டெக்னீஷியன்ஸ்க்கும் டியூபர்குலோசிஸ் வந்துடணும், ஏன் வரல? யாருக்கு டியூபர்குலோசிஸ் வரும்? நான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு ஏர் டாப்லெட்ஸ் உள்ள விழுங்கிட்டீங்கன்னா டியூபர்குலோசிஸ் வந்துடும். ஐயோ, நான் தெரியாதனமா ஒரு டிபி பேஷண்ட் பக்கத்துல போனேன், அவங்க பேசினாங்க, ஏர் டாப்லெட்ஸ் உள்ள விழுங்கிட்டேன், ஆனா எனக்கு டியூபர்குலோசிஸ் எனக்கு வரவே இல்லையே. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? யாருக்கு இப்ப டியூபர்குலோசிஸ் வரும்? ஏர் டாப்லெட்ஸ் உள்ள விழுங்கணும் எல்லாருக்குமே டியூபர்குலோசிஸ் வந்துருமா? இல்ல க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்த எல்லாருக்கும் டியூபர்குலோசிஸ் வந்துருமா? ஹலோ, இருக்கீங்களாப்பா? யோஸ்ரீ, வேற யார் இருக்காங்க? இருக்கேண்ணா. சொல்லுங்க. ரம்யா இருக்கீங்களா? சுபாஷினி, சுபாஷ், சந்தியா. இருக்கேண்ணா. சொல்லுங்கம்மா. இப்போ எல்லாருக்குமே லங்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வருமானா? ஓகே, இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இது மாதிரி சொல்லுங்களேன், கிண்டு மாதிரி. இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு வரலாமா? வெரி குட். இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கவங்க, அதான் மெயின் பாயிண்ட். இம்யூன் சிஸ்டம் யாருக்கு வீக்கா இருக்கோ அவங்களுக்கு இது வரதுக்கான மேக்சிமம் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? மத்தவங்களுக்கு இப்போ இம்யூன் சிஸ்டம், என்னோட இம்யூன் சிஸ்டம் நல்லா ஆக்டிவா இருக்குப்பா அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஓகேவா? அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே டிபி வந்திருக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 80க்கு மேல சாம்பிள்ஸ் வந்துடும். ஓகேங்களா? டெய்லி ஒரு 80க்கு மேலே இருக்கும். 80ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ டிபி பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு டிபி இருக்கா இல்லையானே தெரியாமே இருக்காங்க. சரிங்களா? ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொன்னேன்ல, அவங்க சொன்ன மாதிரிதான் முதல் பாயிண்டே, யாரு டிபி யாருக்கு அதிகமா வரும்? வீக்கண்ட் இம்யூன் சிஸ்டம். இம்யூனிட்டி பவர் யாருக்கு கம்மியா இருக்குதோ அவங்களுக்கு டிபி வர்றதுக்கான ரொம்ப பாசிபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மால் நியூட்ரிஷன், சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏஜ் ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். இன்னொன்னு கிரானிக் மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னா ஸ்டீராய்டு அது அதிகமா எடுக்கிறவங்க, டேப்லெட்ஸ் அதிகமா எடுக்கிறவங்களுக்கு. ஏன்னா அப்படி எடுக்கிறவங்களுக்கு வந்து உடம்புல ஆர்கன்ஸ் பாதிக்கும் இல்லையா, டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அது மூலமா இம்யூனிட்டி பவர் கம்மியாக வாய்ப்பு இருக்கு, அது உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸ்மோக்கிங், அது வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்கவங்க, ரொம்ப சாப்பிடவே மாட்டேன், ரொம்ப ஏழ்மையா பட்டினியில இருப்பாங்கல்ல, அந்த ஒரு சரியானதான் சொன்னேன், இது மால் நியூட்ரிஷனோட வந்துடும். சரியான ஒரு சத்து எடுக்காதவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஓவர் கிரௌடிங், எங்கேயாச்சும் கிரௌடா இருக்கக்கூடிய இடத்துல வந்து டிபி பேஷண்ட்ஸ் இருக்கலாம். அதுல வந்து அவங்க காஃப் பண்ணிருக்கலாம், அதுல ஏர் ட்ராப்லெட்ஸ்ல எங்கேயோ இருக்கலாம். நமக்கு வீக்கெண்ட் இம்யூன் சிஸ்டம் இருந்தது, இல்லை நமக்கு வேற ஏதோ டிசீஸ் அன்னைக்கு இருக்கு, உடம்பு சரியில்லை, நம்ம இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா டிபி வந்ததுக்கான வாய்ப்பு இருக்கலாம். லேக் ஆஃப் வேக்சினேஷன், நம்ம பிறந்த உடனே ஒரு வேக்சின் போடுவாங்க, பிசிஜி வேக்சினேஷன். ஓகேங்களா? அது எடுக்காம இருந்தா கூட அதே இல்லை, இன்கம்ப்ளீட்டா இருந்தா கூட டிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா?
இதோட சிம்டம்ஸ் என்ன? டிபி வந்துருச்சுன்னா நமக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, மெயினா ஒரு ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னவா இருக்கும்னா வெயிட் லாஸ். ஓகேங்களா? வெயிட் ஒரு 60 65 கிலோ இருந்தவங்க சடனா வந்து 40 கிலோ ஆயிடுவாங்க. ஓகேங்களா? வெயிட் லாஸ் தான் ஒரு ஃபர்ஸ்ட் அறிகுறியே வந்து வெயிட் லாஸ் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளட் காஃப். அதாவது அதாவது இருமுவாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த டிபி வந்து நார்மல் வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தவங்களும் இருமுவாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த டிபி பேஷண்ட்ஸ் இருமும் போது அவங்களுடைய சளி இருக்கு இல்லையா, அந்த சளியில வந்து அங்கங்க பிளட் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். ஓகேவா? பிளட் வந்து அவங்களோட சளியோட மிக்ஸ் ஆயிருக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. பிளட் மிக்ஸ் ஆயிருந்தாதான் அவங்களுக்கு டிபியா? பிளட் மிக்ஸ் ஆகாம இருந்தா டிபி இல்லையான்னு கேட்டா இல்ல. ஒரு சில டிபி வந்து அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பொறுத்து. ஹலோ, ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பொறுத்து. ஓகேங்களா? இந்த பிளட் வரதும் வராம இருக்கிறதும். அப்புறம் ஃபீவர் எப்போ இருக்கும் அப்படின்னா பகல் நேரத்துல அதிகமா இருக்காது. ஈவினிங் டைம் ஆகும்போது ஃபீவர் அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து நைட் ஃபர்ஸ்ட், அதாவது நைட் டைம்ல அதிகமா வேக்கும். சரிங்களா? ரொம்ப சில்லா இருக்கும். சில டைம்ல சில்லா இருக்கும், சில டைம்ல ரொம்ப அதிகமா வேக்கும். இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அதிகமா இருமல் இருந்துகிட்டே இருக்கும். பல்மனரி டியூபர்குலோசிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப செஸ்ட் பெயின் அதிகமா இருக்கும். இதான் வந்து என்னுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஓகேவா? நார்மலா பேசிக்கா வந்து டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்டுக்கு வெயிட் லாஸ் இருக்கும், பிளட் காஃப் இருக்கும். ஓகேங்களா? ஃபீவர் நைட் டைம்ல ஒரு அதிகமா ஃபீவர் இருக்கும். ஓகே. இதோட பேத்தோஜெனிசிஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். ஃபர்ஸ்ட் இது உள்ள போகுது. எது மூலமா உள்ள போகுது? ஹேர் ட்ராப்லெட்ஸ் மூலமா இன்ஹேல் பண்றோம். உள்ள போயாச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் முதல்ல அதோட எதிரி யாருன்னு பார்க்கும். மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணும்? இன்ஃபெக்ட் பண்ணிடும். அதோட எதிரி அழிச்சாச்சு. ஸோ அதோட நல்லமா அந்த உடல்ல சர்வே ஆகலாம். ஸோ வந்து எவ்வளவு நாள் வேணா சர்வே ஆகி அதுக்கு சில பாக்டீரியா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள போயிடும். ஆனா இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணாது. ஏசிம்டமேட்டிக்கா இருக்கும். அந்த மாதிரி டியூபர்குலோசிஸ் இருக்குமா? ஏசிம்டமேட்டிக்கா இருக்குமா? வைரஸ் வந்து வெளியே இருக்கும்போது ஏசிம்டமேட்டிக், அதாவது வெளியே ஏசிம்டமேட்டிக் சொல்ல முடியாது. உயிரற்ற நிலையில இருக்கும் இல்லையா? வைரஸ் உள்ள போனதுக்கு அப்புறம், ஒரு ஹோஸ்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உயிர் உள்ள நிலைய மாறிடும். அந்த மாதிரி இந்த டியூபர்குலோசிஸ் இருக்குமா? பாக்டீரியா மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்குமா? வெளியே இருக்காது. இருக்கும்போது இருக்காது. ஓகே. டிபி இருக்குமா அந்த மாதிரி? இருக்கும் இருக்கும். இருக்கும். அப்படின்னு இருக்கும். சொல்லுவாங்க அது. கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணும்னா நம்ம உடம்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அது வெளியே கூட வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சொல்றேன்ல, 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வந்து அது வெளியே இருக்கும். மேக்ஸிமம் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அதனுடைய ஆயுட்காலம் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வெளியே இருக்கும். அந்த வெளியே இருக்கக்கூடிய பாக்டீரியா உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள சில பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக்கா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு டிபி இருக்கு. ஏசிம்டமேட்டிக்கா இருப்பாங்க, சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? ட்ரீட் பண்ணணும். பண்ணும். என்ன ட்ரீட்மெண்ட் பேர் தெரியுமா? ஏடிடி, Antibiotics. ஆன்டி டியூபர்குலர் தெரப்பி. ஆன்டி டியூபர்குலின் தெரப்பி. டிபி பிரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிபி வர்றதுக்கு முன்னக்கூட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இப்போ எனக்கு டியூபர்குலோசிஸ் வந்து இருக்கா இல்லையானே தெரியாது, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேஷண்ட்டுக்கு ஏசிம்டமேட்டிக்கா இருக்கும், அவங்களும் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். டிபி இருக்கா இல்லையான்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து மேக்ரோஃபேஜஸ் இன்ஃபெக்ட் பண்ணியாச்சு, டிசீஸ் காஸ் பண்ணும். இவ்வளவுதான் உடைய பேத்தோஜெனிசிஸ். லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன், கேவிட்டரி டியூபர்குலோசிஸ், மிலியரி டியூபர்குலோசிஸ் சொல்லிட்டு 3 இருக்கு. லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இன்ஆக்டிவ் டிபி. எக்ஸாம்பிள், உங்களுக்கு டிபி ஒரு டிபி முன்னாடி வந்திருக்கலாம், வந்துட்டு அவங்களுக்கு நிறைய அவங்க ட்ரக்ஸ் எடுத்திருக்கலாம், குணப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு 6 மந்த் ட்ரக்ஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு பெசலை, ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு பெஸ்லி வந்து ஓரமா இருக்கு, அது மட்டும் சாகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சர்வை ஆகுறதுக்கு, அது இப்போ இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவா இருக்கு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சர்வை ஆகுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? வெயிட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஏற்ற காலம், இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேற ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இன்ஃபெக்ஷன் வந்தனால நீங்க நிறைய டேப்லெட் எடுக்கிறீங்க. டேப்லெட் எடுக்கும்போது உங்க இம்யூனிட்டி பவர் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டிபிக்கு சாதகமாயிரும். அப்படி ஆகும்போது அந்த ஒரு குட்டி பெஸ்லே இருக்கு இல்லையா, அது மல்டிபிள் ஆகி ஆகி என்ன ஆகும்னா ஒரு பெரிய பெஸ்லே ஆகி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் தான் லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன்.
அப்புறம் கெவிட்டரி டியூபர்குலோசிஸ்னா ஏதோ ஒரு ஆர்கனை பாதிக்கிறது, லங்கையோ இல்ல மற்ற ஆர்கன்ஸ், எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ் அதை பாதிக்கக்கூடியது கெவிட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, அடுத்து மிலேரினா உடம்பெல்லாம் பாதிக்கக்கூடியது மிலேரி டியூபர்குலோசிஸ். ஸ்டேஜஸ் ஆஃப் டிபி இன்ஃபெக்ஷன், லேட்டன் டிபி அண்ட் ஆக்டிவ் டிபி. லேட்டன்னா நான் சொன்னேன்ல, உடம்புக்குள்ள இருக்கு, அதுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கும்போது அது வந்து லேட்டன் டிபி. ஆக்டிவ்னா இப்போ ஆக்டிவா இருக்கக்கூடிய டிபி. ஓகேவா? லேட்டன் டிபி வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் சிம்டம்ஸ் காஸ் பண்ணாது, அதான் நான் சொன்னேன். அதுக்கு வந்து டிபி ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு டிபி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து ஆக்டிவ் டிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சைன்ஸ் சிம்டம்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்ப்ரெட் ஆகாது. இது லேட்டன் டிபி ஸ்ப்ரெட் ஆகாது, ஆக்டிவ் டிபி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். லேட்டன் டிபி வந்து 3 to 4 months நம்ம ட்ரீட் பண்ண முடியும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமா. ஆக்டிவ் டிபி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 months சொல்லுவாங்க. அந்த பேஷண்டோட இம்யூன் சிஸ்டம் பொறுத்து 6 to 9 months கூட போகலாம். ஓகேவா? அண்ட் லேட்டன் டிபி வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஆக்டிவ் டிபி வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணனா உங்க டெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, எபிடெமியாலஜி வரலாம். எபிடெமியாலஜி லாஸ்ட் டேபிள் 2024 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நான் சொன்னல, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் வந்து என்டிஇபின்னு யாருக்கா தெரியுமா? என்டிஇபி, என்னதுன்னா என்டிஇபி ஃபுல் ஃபார்ம் என்டிஇபி. நேஷனல் டியூபர்குலோசிஸ் அண்ட் எலிமினேஷன் ப்ரோக்ராம். எலிமினேஷனா இராடிகேஷனா? ஓகே, இதுல சொன்னீங்க என்டிஇபி எலிமினேஷன் இராடிகேஷன். டவுட் கரெக்ட் தான். எலிமினேஷன் இராடிகேஷன் எல்லாச்சும் ஒரு வார்த்தை வரும். எராடிகேஷன் அப்படி மாதிரி இருக்கு. ஓகே, எனிவே அதுதான் வந்து நம்ம இந்தியாவில் இப்போ தற்போதைய டிபிக்கு வந்து நம்ம டிபி வந்து குறைக்கணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் உருவாக்குனது. ஓகே, ஸோ 2024 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் டிபி கேசஸ் வந்து 27.8 lakh. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ டிபி கேசஸ் இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமலே டியூபர்குலோசிஸ் வந்து இவ்வளோ இருக்கு. அப்புறம் நம்பர் ஆஃப் கேசஸ் ரிப்போர்ட்டட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ ரிப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25.5 lakhs. ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் பிரைவேட் செக்டார், பிரைவேட் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா 8.4 lakhs இருக்கு. அவங்களோட இறப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா 3.2 lakhs இருக்கு. பாருங்க, ஒரு 2024லயே 3.2 லட்சம் மக்கள் வந்து டிபினால இறந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாதுகாப்பா நம்ம டிபில இருந்து இருக்கணும். ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் சொல்றேன். ஓகேங்களா? லேப் டயக்னோசிஸ். ஓகே, இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். லேப்ல வந்து இப்ப நமக்கு டிபி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அதான் முதல் ஒரு ட்ரீட்மெண்ட். அதான் அதுல பார்க்கும்போது நான் முன்னாடி ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க. இதுல பாருங்களேன், இந்த இடத்த பாருங்க. இது எப்படி இருக்கு? டியூபர்குலோசிஸோட அந்த எக்ஸ்ரேல இது ஃபுல்லா இந்த இருக்குல்ல, இது ஃபுல்லா இந்த மாதிரி கருப்பா இருக்கா? அது பக்கத்துல வெள்ளையா இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் சளி, அது ஸ்பூட்டம். இதுதான் நமக்கு வந்து வெளியே காஃப் பண்ணும்போது வெளியே ட்ராப்லெட்ஸா வெளியே வரும் இல்ல, அந்த ஃபுல்லாமே ஸ்பூட்டம் தான். நம்ம லங்ஸ் ஃபுல்லாமே அந்த ஸ்பூட்டம் என்ன பண்ணிடும், அப்படி இருக்கிறோம். சரிங்களா? சரியா நம்மளால ப்ரீத் பண்றது கூட கஷ்டமா இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு சளி இருக்கும். இழைப்பாங்க இல்லையா, ப்ரீத்திங் டிஃபிகல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இல்ல எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியணும் அப்படின்னா கிளினிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. கிளினிக்கல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பூட்டம் சாம்பிள் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் டிஷ்யூ சாம்பிள் கூட கலெக்ட் பண்ணுவாங்க. அதர் ஆர்கன்ஸ்ல எங்கேயாச்சும் இருந்தா கூட, இப்போ எனக்கு ஸ்கின்ல வந்து டியூபர்குலோசிஸ் இருக்கு, ஊண்டு மூலமா டியூபர்குலோசிஸ் உள்ள போயிடுச்சு, ஆறாம கொண்டு இருந்துச்சு, அது மூலமா டியூபர்குலோசிஸ் உள்ள போயிடுச்சு, எனக்கு அங்க டிபி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டிஷ்யூ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அதை ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. நார்மலா வந்து ஸ்பூட்டம் தான். ஓகேங்களா? ஸ்பூட்டம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்மியர் போட்டு பார்ப்பாங்க. ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயினிங் பண்ணி பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்ல நம்ம பார்க்கலாம் அது வந்து ஆசிட் ஃபாஸ்ட் பெஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஆசிட் ஃபாஸ்ட் பெஸ்ல இருந்தது அப்படின்னா ராட் ஷேப்ல இருக்கும். ஓகே, கல்ச்சர் போட்டு பார்ப்பாங்க. கல்ச்சர் அப்படின்னா லேப்ல வந்து கல்ச்சர் மீடியா யூஸ் பண்ணுவாங்க. எல்ஜே மீடியம் சொல்லுவாங்க. டியூபர்குலோசிஸ்க்கு வந்து எல்ஜே மீடியம் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. சாலிட் மீடியம், லிக்விட் மீடியா ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, அவருடைய க்ரோத் பார்க்கறதுக்கு தான். கல்ச்சர் மீடியானா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல வந்து அகார் இருக்கும். அந்த அகார்ல வந்து ஸ்ட்ரீக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க தெரியுமான்னு தெரியல, பட் மைக்ரோபயாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரீக் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்ட்ரீக் பண்ணி பார்க்கும்போது 24 hours
48 hours அதுல வந்து growth ஆயிருக்கும் அந்த பாக்டீரியா. அந்த பாக்டீரியா growth பொறுத்து இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸா இல்லையா வேற ஆர்கானிசம் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. வேற என்ன இருக்கு, மாலிகுலர் டெஸ்ட் நிறைய இருக்கு, பிசிஆர் இருக்கு, பாலிமரேஸ் ரியாக்ஷன், ஜீன் எக்ஸ்பர்ட் இருக்கு, அதர் நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் சிபிநாட் சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் வந்து லேப்ல பண்ணி பார்க்கக்கூடிய டெஸ்ட். ஓகேங்களா. ஓகே, ரேடியாலஜில வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. முதல்ல செஸ்ட் எக்ஸ்ரே தான் எடுப்பாங்க. செஸ்ட் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் எடுத்துட்டு அப்புறம் ஸ்பூட்டம் மான்டெக் சாம்பிள் டெஸ்ட் வருமா? புரியல. டிபிக்கு மெயினான கம்பெனி டெஸ்ட் மான்டெக் டெஸ்ட் சொல்லல. ஆமா கண்டிப்பா அது மான்டெக் டெஸ்ட் கண்டிப்பா எடுப்பாங்க. அதான் அடுத்து சொல்ல வந்தேன். டியூபர்குலின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்கின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. 0.5 mmல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நீடல் இருக்கு. அந்த நீடல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் ஆர்ம்ல இருக்கு இல்லையா, அங்க வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு நார்மல் நீடல், ஒரு 1 mm நீடல் தான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த நீடலை வச்சு இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு 2 days கழிச்சு அந்த இடத்துல தண்ணி எதுவும் படக்கூடாது, தண்ணியோ நம்ம கையில வச்சு டச் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 2 daysக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாமே வந்து ஒரு ஆக்சுவலா இது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட். ஓகேவா, ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் டெஸ்ட். ஒரு அலர்ஜி ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு அந்த ஸ்கேல் மூலமா அளப்பாங்க. ஓகேங்க, எவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருந்துச்சுன்னா டியூபர்குலோசிஸ் அவங்களுக்கு இருக்குது. இதுதான் ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, முதல்ல ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட் எதுனா மேண்டெக்ஸ் தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட். மேண்டெக்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒருவேளை டிபி உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட் எக்ஸ்ரேவோ இல்ல அதர் வந்து கிளினிக்கல் டெஸ்ட்டோ எடுத்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, மேண்டெக்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்ப எல்லாமே ஃபாலோ பண்றது இந்த ஸ்கிரீனிங் மெத்தட் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் இருக்கு, செகண்ட் லைன் ட்ரக்ஸ் இருக்கு. செகண்ட் லைன் ட்ரக்ஸ் எதுக்கு அப்படின்னா இது வந்து ட்ரக் ரெசிஸ்டண்டா இருக்கும் இந்த டியூபர்குலோசிஸ். ஓகேங்களா, ஏன்னா அந்த டியூபர்குலோசிஸ்க்கு தெரியும் இந்த நான் வந்துச்சுன்னா எனக்கு இந்த ட்ரக்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு. ஏன்னா அது வந்து உள்ள வந்த உடனே அதோட எதிரி யாருன்னா மேக்ரோஃபேஜஸ், அதையே அழிச்சது இல்லையா. ஸோ அப்போ அந்த டியூபர்குலோசிஸ் தெரியாமையா இருக்கும் எனக்கு வந்து ஐசோனியாஸ்ட் கொடுப்பாங்க, ரிஃபார்மசின் கொடுப்பாங்க, ஸோ எத்தம்பியூட்டல் கொடுப்பாங்க. இதுக்கு எதிராக நான் எப்படி செயல்படுத்துகிறது அப்படிங்கறது அந்த டியூபர்குலோசிஸ் தெரிஞ்சு வச்சிருக்கும். அப்போ ரொம்ப அதிகமா டியூபர்குலோசிஸ் நம்ம உடம்புல வந்துச்சுன்னா இந்த மருந்துகளை கூட அழிக்கிறதுக்கான சக்தி அதுக்கு இருக்கு. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் லைன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் லைன் ட்ரக்ஸ் எதுலாம்னா ஃப்ளூரோகுயினோன்ஸ், அமினோகிளைகோசைட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அந்த டியூபர்குலோசிஸை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அது கியூர் பண்ணிடலாம், டியூபர்குலோசிஸ் வந்து கியூர் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து அவங்களால ஏன் அவங்க இறக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த ட்ரக்ஸ் கொடுக்கறது மூலமாவே ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் ஆகலாம். இன்னெல்லாம் வந்து அவங்க வந்து 6 months வந்து ட்ரக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 2 months 3 monthsலயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கியூர் ஆகிற மாதிரி தெரியும். அப்போ அவங்க நினைப்பாங்க நான் வந்து ட்ரக்ஸ் எடுக்க நிறுத்திடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அது நிறுத்துறது மூலமா என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியாது பாக்டீரியா நமக்குள்ள இன்னும் தான் இருக்கு அப்படின்னு தெரியாது. ஒருவேளை அவங்க அதனால கூட அவங்க வந்து டெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, மேக்ஸிமம் வந்து இவங்க கியூர் பண்ணிடலாம் டியூபர்குலோசிஸ். பட் அவங்க டெத் ஆகுறாங்கன்னா அது அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்து. சரிங்களா. ஓகே, ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் வந்து 6 to 9 months. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 6 months. அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பொறுத்து அதிகமாகிறது கம்மியாகிறதும் அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பொறுத்து. சரிங்களா. ப்ரிவென்ஷன் எப்படி நம்ம டிபில இருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல காற்றோட்டமான இருக்கக்கூடிய நிலையில இருக்கணும். அப்புறம் வந்து இப்ப இருமுறைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன நமக்கு டிபி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு நம்ம உடம்புல. ஓகேங்களா, நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்டா நம்ம இருமுறோம் அப்படின்னா நம்ம கையை பொத்திட்டு இருமணும், இல்ல வந்து கர்ச்சிப் வச்சுக்கணும், அதை வச்சு இருமணும், இல்ல மத்தவங்க நம்ம சொல்லணும் இந்த மாதிரி இருமுறீங்க அப்படின்னா கையை பொத்திட்டு இருமுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் வேணா இருக்கலாம். ஓகேங்களா, யாருக்கோ இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தானே நமக்கு வருது. கரெக்டா. சைல்டுஹுட் வேக்சினேஷன், சின்ன வயசுல நம்ம வேக்சின் போட்டிருக்கணும். அண்ட் நான் சொன்ன டிபி ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட், நம்ம டிபி வரதுக்கு முன்னாடி எங்க டிபி இருக்கா இல்லையான்னு டவுட்டா இருந்துச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல ப்ரோ, டவுட்ஸ் இல்ல ப்ரோ. நோ டவுட்ஸ் எதுவும் இல்லை. டவுட்ஸ் இருக்கா? ஹலோ. நோண்ணா. ஓகேம்மா, தேங்க்ஸ். வேற யாருக்காச்சும்? ஏதாச்சும் இப்போ டிபி வந்துருச்சு, ஓகே, ஹெச்ஐவி இருக்குல்ல, ஆ.
ஓகே, ஹெச்ஐவி வந்தா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் ஆகும் இல்லையா? எஸ்ண்ணா. டிபி வந்தா நம்ம இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுது. ரெண்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி இருக்கா? ஆமாண்ணா. ஹெச்ஐவி வந்துருச்சு நம்ம உடம்புல. இப்போ ஹெச்ஐவி பேஷண்ட் இருக்காங்க, டிபி பேஷண்ட் இருக்காங்க, ஒரே ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கும், இவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கும். ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு டிபி வர வாய்ப்பு இருக்கா? இருக்குண்ணா. எஸ் ஷுவர், 90% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நார்மலா பப்ளிக்ல இருக்கவங்களே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, பக்கத்துல வந்து ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் இருக்காங்க, நீங்க ஒரு டிபி பேஷண்ட் பக்கத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டிபி பேஷண்ட் மூலமா டிபி வர்றதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. ஏன்னா ஹெச்ஐவி என்ன பண்ணும், இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக் ஆக்கிடும் இல்லையா? அதுக்கு தேவை என்ன, இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கணும், அப்பதான் உடம்புல சர்வே ஆக முடியும். ஸோ 90% வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு டிபி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க டிபிக்கும் அவங்க டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாங்க, மேக்ஸிமம் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆனா இப்போ ஹெச்ஐவி வந்தாலே டிபி வந்துருமா? ஹெச்ஐவி வந்தாலே டிபி வந்துருமானா 90% வாய்ப்பு இருக்கு. 10% வேணா அவங்க ஒரு வேளை சமாளிக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்றேன், இந்த வேர்ல்டுல இந்த இயர்ல வந்து என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் சொன்னேன்ல, இவ்வளோ லேக்ஸ் வந்து நம்ம இந்தியாலயே வந்து டிபி கேசஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் தான் காரணம். நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் நம்ம அப்படின்னு நமக்கு டிபி வர வாய்ப்பே இல்லை. ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு டிபி வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஹெச்ஐவி பேஷனுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து சுத்தமா ரெஸ்பான்ஸே பண்ணாது. அப்படி இருக்கும்போது டிபிக்கு சாதகமான சூழ்நிலை தானே, வாய்ப்பு இருக்கே, 90% வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாச்சும் டவுட்? ஹெச்ஐவி பேஷனுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிபி மட்டும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம உடம்புல நம்ம கொடுக்க செயற்கையா நம்ம கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் தான் அவங்களுக்கு அந்த மருந்து, அவங்களுக்கான இம்யூனிட்டியை தவிர அவங்களுடைய இயற்கை இம்யூனிட்டி அவங்க உடம்புல இல்லை, நேச்சுரல் இம்யூனிட்டி அவங்க உடம்புல இல்லை. ஓகேங்களா? ஸோ என்ன இன்ஃபெக்ஷன் வேணா ஈஸியா அவங்களுக்கு அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, டைம் இருக்கு, ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து லேப் செட்டாக நீங்க வருவீங்க இல்லையா, லெபராட்டரி நிறைய பேர் டெஸ்ட் எடுக்க வருவீங்க. ஓகே, எங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் தெரியும் இது வரைக்கும் நார்மலா? ஏன்னா வந்து நிறைய பேர் வரும்போது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பிபிடி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்ல நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்ல வேற அதர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன லேப்ல என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியும் பேசிக்கா? இந்த டெஸ்ட்லாம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன டெஸ்ட் இருக்கு? கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னா, ஓகே, கம்ப்ளீட் சிபிசி இருக்கு. வேற எல்எஃப்டி, ஆர்எஃப்டி. எல்எஃப்டி, ஆர்எஃப்டி, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். வேற ஏபிஜி. புரியல. ஏபிஜி ஏபிஜி. ஓகே, வேற ஏபிஜினா ஆன்டிரியல் பிளட் கேஸ் தானே? ஆர்டிரியல் பிளட் கேஸ், ஆர்டிரியல் பிளட் கேஸ் அது லேப்ல பண்ண மாட்டாங்க. அது மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல லேப்ல பண்ண மாட்டாங்க, ஐசியூ அந்த மாதிரி பெரிய ஆபரேஷன் தியேட்டர்ல தான் பண்ண வாய்ப்பு இருக்கு. நார்மல் லேப்ல தானே எடுப்பாங்க சாம்பிள்ஸா? நான் தான் எங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல நாங்க ஐசியூல தான் பண்றோம், லேப்ல எதுவுமே அந்த டெஸ்ட் பண்றது இல்ல. எங்க ஹாஸ்பிடல்ல லேப்ல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அது. அப்படியா? ஓகே ஓகே. இல்ல நான் கேக்குறது நார்மலா ஒரு இந்த நார்மல் இப்போ மத்தவங்க சொல்ல, ஒரு பப்ளிக்கு சொல்லணும்னா இந்த டெஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னா என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு கேட்டேன். சிபிசி ஓகே, இருக்கு. வேற என்னென்ன சாம்பிள்? இப்போ டிபி பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்க எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க, என்னென்ன டெஸ்ட் இருக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? மேண்டெக்ஸ் டெஸ்ட் இருக்கு சஜஸ்ட் பண்ணலாம். வேற கல்ச்சர் எடுப்பாங்களாமா? இல்லனா ஸ்பூட்டம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ஸ்பைனல் ஆஸ்பிரேஷன் பண்ணலாம். ஓகே, ஸ்வாப் எடுத்து பார்க்கலாம். இஎஸ்ஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட், அது பார்க்கலாம். ஓகே, சிஆர்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சி ரியாக்டிவ் புரோட்டீன். இல்லனா இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் வந்து நம்ம உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சிஆர்பின்னு ஒரு மிஷின் இருக்கு. நீங்க டாக்டர் முதல்ல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்ற டெஸ்டே அதுதான். நீங்க டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் இல்ல, ஒரு சம்டைம்ஸ் ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் இருக்கலாம், ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் எப்படி நீங்க சொல்றீங்க ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் இருக்கு டாக்டர் எனக்கு அப்படின்னா டாக்டர் முதல்ல யோசிக்கிறது வந்து சிஆர்பி தான்.
சிஆர்பி எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சி ரியாக்டிவ் புரோட்டீன் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். ஓகே, இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஃப்ளமேஷன். ஓகேங்களா? வேற வேற என்ன டெஸ்ட் நார்மலா இருக்கு? பரிப்ரல் ஸ்மியர் போட்டு பார்ப்பாங்க, தெரியுமா? அது என்னது? நார்மல் சொல்ல முடியாது. அனீமியா, இப்போ அனீமியா பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லுக்கீமியா, அனீமியா, கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஆ கேன்சர் டாபிக் முடிஞ்சிட்டுலப்பா. முடிஞ்சிருச்சு. பிளட் கேன்சர் முடிஞ்சிருச்சா? அனீமியா, லுக்கீமியா, அயர்ன் அனிமியா டிஃபிஷியன்சி அனீமியா நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். கேன்சர் முடிஞ்சிருச்சு. எடுக்கலையா? ஓகே ஓகே, இதெல்லாம் ஒரு எடுத்தா நல்லா இருக்கும். அயர்ன் டிஃபிஷியன்சி அனீமியா, மெக்ரோபிளாஸ்டிக் அனீமியா, மைக்ரோசிட்டிக் அனீமியா, மேக்ரோசிட்டிக் அனீமியா, இந்த மாதிரி லுக்கீமியா நிறைய டைப்ஸ் ஆஃப் லுக்கீமியா இருக்கு. ஏஎம்எல், ஏஎல்எல், சிஎல்எல், சிஎம்எல் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மியர் போட்டு பார்ப்பாங்க. பிரெஸ்ட் கேன்சர் இப்போ அதிகமாக கேர்ள்ஸ் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு கேன்சரா மாறிடுச்சு. அதிகமான சாம்பிள்ஸ் வந்து லேப்ல வருது. எஃப்என்ஏசி எடுத்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? கேன்சர் பேஷண்ட்டுக்கு. ஸோ அது செக் பண்றது ரொம்ப நல்லது. வேற கிளினிக்கல் சைடு, கிளினிக்கல் பெத்தாலஜில வந்து பார்த்தீங்கன்னா யூரின் அனலைசஸ். யூரின்ல வந்து ஏதாச்சும் பசல்ஸ் இருக்கா இல்லை கிறிஸ்டல்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது நார்மலா பார்க்கறது. டயாபெட்டிஸ் சொல்லவே இல்லையே. சுகர் லெவல் பார்ப்பாங்களே, ஹெச்பிஎன்சி லெவல் பார்ப்பாங்களே. எஸ் மேம். ஹெச்பிஎன்சி என்ன தெரியுமா? இப்போ உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய பிஃபோர் 3 months, ஓகே, பிஃபோர் 3 months உங்களுக்கு எவ்வளவு சுகர் இருந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு டெஸ்ட் தான் ஹெச்பிஎன்சி. அப்புறம் டயாபெட்டிஸ் ஃபாஸ்டிங் ரேண்டம், சாரி ஃபாஸ்டிங் போஸ்ட்பரண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ரேண்டமும் இருக்கு. அதுல பாஸ்டிங்னா நீங்க சாப்பிட்றது முன்னாடி ஒரு பிளட் எடுத்து பார்ப்பாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 hours கழிச்சு ஒரு பிளட் எடுத்து பார்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப காமன். ஓகேங்களா? உங்களோட வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்குலாம் சொல்லுங்க. ஃபாஸ்டிங்னா வந்து சாப்பிடாம போகணும். அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் காலையில சாப்பிடக்கூடாது. ஒரு தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்க கூடாது, டீ குடிக்க கூடாது, காஃபி எதுவுமே சாப்பிட்டுருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு பிளட் எடுப்பாங்க. எடுத்துட்டு 2 hours அவங்க சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 hours கழிச்சு ஒரு பிளட் எடுப்பாங்க. ஓகேங்களா? எடுத்து ரெண்டுத்தையும் வந்து பார்ப்பாங்க. அதோட வேல்யூஸ் 70 to 110 இருக்கு. ஓகேங்களா? ஃபாஸ்டிங்க்கு. போஸ்ட்பரண்டிலுக்கு வந்து 80 to 120 இருக்கு. ஓகேங்க, அது 140 நினைக்கிறேன். ஓகே, அதுக்குள்ள வந்து ரேஞ்ச் நார்மலா இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஹெச்பிஎன்சி எடுத்து பார்ப்பாங்க. ஹெச்பிஎன்சி வந்து 2 to 4, சாரி 4 to 6 குள்ள இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, அந்த 4 to 6 குள்ள இருந்தது அப்படின்னா அவங்க நார்மல். 6க்கு மேல இருக்குல்ல, 7க்கு மேல அதிகமா இருக்குன்னா போர் கண்டிஷன், அவங்களுக்கு வந்து டயாபெட்டிஸ் கன்ஃபார்ம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ப்ரீ டயாபெட்டிக்னு ஒன்று இருக்கு. ப்ரீ டயாபெட்டிக் அப்படின்னா 6.5 அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கக்கூடியது. கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? வேற என்ன டெஸ்ட் இந்த டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்க்கலாம்? HDL, LDL பார்ப்பாங்க. HDL என்னது? HDL கொலஸ்ட்ரால் தானே. HDL, LDL, VLDL. HDL என்ன கொலஸ்ட்ரால்? LDL என்ன கொலஸ்ட்ரால்? ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அண்ட் அது என்ன? ஓகே லோ ஓகே, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். அது என்ன கொலஸ்ட்ரால்? குட் கொலஸ்ட்ராலா பேட் கொலஸ்ட்ராலா? HDL. HDL குட் கொலஸ்ட்ரால், LDL வந்து பேட் கொலஸ்ட்ரால். ஓகேங்களா? அந்த லெவல் பார்ப்பாங்க. HDL லெவல், LDL லெவல் பார்ப்பாங்க. அண்ட் வேற என்ன டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க? நார்மலா இவ்வளவுதான். புரியல. எல்சா டெஸ்ட், என்சைம் லிங்க்டு இம்யூனோசப்ரெசன்ட் எலைசா. அசே. எலைசா எதுக்கு பார்ப்பாங்க? நார்மலா நான் சொல்றது நார்மலா, அதாவது ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் எலைசா இருக்கான்னு பார்ப்பாங்க. நான் சொன்ன மாலிகுலர் வந்து டெக்னாலஜில ஹெச்ஐவிக்கு எலைசா, எடுப்பாங்க. HIV, HPSAG, டைஃபாய்டு, டெங்குக்குலாம் எலைசா எடுப்பாங்க. எலைசா IgG, IgM, NS1 ஆன்டிஜன்லாம் பார்க்கறதுக்கு இப்பெல்லாம் கார்டு போட்டு பார்க்க மாட்டாங்க. முன்னாடிலாம் கார்டு போட்டு பார்ப்பாங்க. கார்டுன்னு ரேபிட் கார்டு. அதுல வந்து சீரம் சாம்பிள் வச்சுட்டு பஃபர் ஊத்தினாலும் நமக்கு கோடை வச்சு நம்ம சொல்லிடலாம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் வந்து எலைசா டெஸ்ட் எடுத்து பார்த்து அதில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நம்ம சாம்பிள்ஸ், சாரி அவங்களுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையா நம்ம சொல்ல முடியும். அண்ட் PCR, பாலிமரைஸ் ரியாக்ஷன், அந்த டிஎன்ஏ வந்து ஆம்பிளிஃபை பண்ணி பார்ப்பாங்க, ஸ்பெசிபிக் டிஎன்ஏவை. அது மூலமா அந்த டிசீஸ் இருக்கா இல்லையா நம்ம சொல்லலாம். RT-PCR நம்ம கொரோனா டைம்ல எடுத்தோம் இல்லையா, RT-PCR நிறைய எடுத்தோமே, அந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம். ஓகே, வேற இஜி. EG நான் லேப்ல கேட்டேன். ஓகே, டிஷ்யூ ப்ராசஸிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குதா? ஹிஸ்டோபேத்தாலஜி இருக்குதா? பயாப்சி மாதிரியானா? பயாப்சி தான், டிஷ்யூ பயாப்சி.
அதுதான் அது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு கேன்சர் இருக்கா இல்லையா டவுட் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு, டியூமர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்க, டிஷ்யூ கட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு கடைசியாக மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ணி பார்க்கும்போது அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சிடலாம். ஸோ ஓகேவா, இது மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, பட் நிறைய ஹாஸ்பிட்டல் ஒரு குளோபல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் டிஷ்யூ ப்ராசஸிங் இருக்கு. ஓகேங்களா. அண்ட் ஃப்ளூயிட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, அஸ்டிக் ஃப்ளூயிட்ஸு, சிஎஸ்எஃப் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே வந்து நம்ம இந்த லேப் டெஸ்ட் மூலமாவே நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அப்போ மற்றவங்களுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து சொல்லலாம், தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்கு எடுத்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோண்ணா. ஓகே, செக்ஷன் பண்ணிடலாமா? ஆ ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்யூண்ணா.